இன்னைக்கு எங்கள் அம்மா கடலை துவையை அரைக்க போடுறாங்க. எப்படி வீடியோக்குள்ளே பார்க்கலாம் வாங்க. போகலாமா? போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம வேர்க்கலையை பிரித்து எடுத்தாச்சு. அடுத்தது நம்ம வறுக்கணும். போகலாமா? வறுக்க போகலாமா? போகலாமா? ஆன் பண்ணி ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி வடை சட்டியை வச்சுப்போம். அடுத்தது ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி வடை சட்டியை வச்சுப்போமா. அடுத்தது கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்குவோம். நல்லா போட்டு வதக்கிப்போம். கொஞ்சம் உப்பு சூடாகணும். அடுத்தது கடலையை உள்ள போடுவோமா. நல்லா போடலாம். அப்புறம் நல்லா வறுக்கணும். உப்பு போட்டாக்க கருகாம வரும். நல்லா வறுத்து எடுத்த பிறகு காட்டுறோம். இந்த அளவுக்கு நல்லா வறுக்கணும். மாற்றிட்டு காஞ்ச மிளகாவில் எல்லாம் வறுக்கணும். முதல்ல வறுத்து எடுத்துக்கலாமா. வறுத்தெடுத்த கடலைய தோல் தனியாக பிரிக்கணும். இந்த கடலைய தோல் தனியாக பிரித்து எடுத்தாச்சு. அடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் வறுத்த மிளகா மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் போட்டுப்போமா. போட்டுக்கணும். அப்புறம் புளி கொஞ்சம் புளி போட்டுக்கோங்க. புளி போட்டுக்கலாம். ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி போட்டுப்போம். அடுத்தது பூண்டு அப்புறம் முழுசாக உரிக்கக்கூடாது. இந்த மாதிரி உரிச்சு எடுத்து போடணும். அடுத்து உப்பு போடலாமா. உப்பு போடணும். அப்படி உப்பு போட்டாச்சா. கல்லுப்பு போட்டு கொஞ்சம் போடணும். அப்புறம் தண்ணி தேவையான அளவு ஊற்றிக்கணும். அரைச்சிடணும். இந்த அளவு அரைச்ச பிறகு வேர்க்கலையை போடணும். இது மாதிரி இவ்வளோ போட்டுக்கணும். கொஞ்சம் அப்புறம் மிக்ஸியில் போட்டுட்டு மறுபடியும் அரைக்கணும். அரைப்படல கரெக்டாக இருக்கா? நம்ம அரைச்சி முடிச்சாச்சு. வேர்க்கடலை துவைய ரெடி ஆயிட்டு. இது சாதத்தோட சாப்பிடலாம். தோசையோட சாப்பிடலாம். நம்ம தோசை இட்லிக்கலாம் நம்ம தொட்டுக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.